OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். வெல்கம் டு OPOS கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு வெஜ் ரெசிபி தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா ஒரு ஃப்ரை ஐட்டம் பார்க்க போறோம். ஃப்ரைனாலே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது காலிஃப்ளவர்ல பெப்பர் ஃப்ரை பண்ண போறோம். ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க குழந்தைங்க எல்லாம். இன்னைக்கு நம்மளோட குக் பாட்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு அஸ்வதா வந்திருக்காங்க. மீட் பண்ணலாம். ஹலோ அஸ்வதா. ஹாய். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, நீங்க குக் பாட்லாம் எதுவும் பார்த்துருக்கீங்களா? யூடியூப்ல பார்த்துருக்கீங்க. ஸோ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வந்திருக்கீங்க. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம காலிஃப்ளவர் வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஃப்ரை ஐட்டம். ஓகேவா? ஸோ இப்போ குக் பண்ணிடலாமா? ஓப்பன் பண்ணுங்க. ஸோ உள்ளே இருக்கிறது இன்னர் விசில். ஓகேவா? இதை எடுத்து இப்போ நம்ம வெளில வச்சுக்கலாம். எடுத்து வெளில வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுறோம். 1/4 கிலோ காலிஃப்ளவர் வச்சுருக்கோம். போட்டுருவோம். ஸோ லைட்டாக அது ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருணும். கிளற வேண்டாம், ஸ்ப்ரெட் பண்ணி மட்டும் விட்டுருவோம். இப்போ இதான் பிஐபின்னு சொல்லி பார்ட் இன் பார்ட் சொல்லுவோம். சரியா? நம்ம இது அப்படியே போடாமல் இதை உள்ளே மட்டும்தான் வைக்க போகிறோம். அதில் சரியா? இதை உள்ளே மேலாக்கில் வச்சுருவோம். மேலாக்கில் வச்சுருவோம். வச்சாச்சு. இப்போ இதில் நம்ம 1 ஸ்பூன் பெப்பர் எடுத்திருக்கோம். 1/2 ஸ்பூன் சால்ட்டு, மஞ்சத்தூள் எடுத்திருக்கோம். கரம் மசாலா கொஞ்சம் எடுத்திருக்கோம். சரியா? இதெல்லாம் இந்த மசாலா இந்த வெங்காயத்தில் போடணும். நம்ம கேரமலைஸ்ட் ஆனியன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த தூளெல்லாம் நம்ம அப்படியே உள்ளே மிக்ஸ் பண்ணிடலாம். சரியா? காலிஃப்ளவரில் படாமல் கேரமலைஸ்ட் ஆனியனில் மட்டும் நம்ம போடுறோம். நம்ம அதை போட்டாச்சு. இன்னர் விசில் எடுத்து உள்ளே வச்சிடலாம். இப்போ இதுக்கு வெண்ட் க்ளோஸில் தான் இருக்கணும். வெண்ட் இப்போ க்ளோஸில் இருக்குது. ஓகேவா? இப்போ ரைட்டு லெஃப்ட்டில் இருந்துச்சுன்னா ஓப்பனில் அர்த்தம், ஸ்ட்ரைட்டாக இருந்ததுன்னா க்ளோஸில் இருக்குது. இப்போ இதை நம்ம உள்ளே வச்சாச்சு. இது நம்ம வெஜ் மோட் போய் செட் பண்ணுறோம். மெனுவில் போய் ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, அதான் வெஜ் மோட் வந்துருச்சுங்களா, ஆன். இப்போ நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். குக்கிங் டைம் எவ்வளோ நிமிஷம்னு சொல்லி நம்மளுக்கு காட்டும். 2 மினிட்ஸ் ஆகுதுங்களா? 2 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ண இதுக்கு ப்ரெஷர் உடனே ரிலீஸ் பண்ணிடலாம். ஆண்டி, வெண்ட்னா என்னது? ஸோ குக்கரில் நம்ம ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த வெயிட் எடுத்து விடுறோம் போடுறோம் இல்லைங்களா, அது மாதிரி தான் இந்த இதில் குக் பாட்டில் வெண்ட் யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஓகேவா? இது நம்ம ரைட் லெஃப்ட் எடுத்தோம்னா ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடும். ஒரு சில டிஷ்ஷுக்கு ப்ரெஷர் செட்டில் ஆகிற மாதிரி இருக்கணும். ஒரு சில டிஷ்க்கு நம்ம ப்ரெஷர் உடனே ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ அது அதுக்கு தான் வெண்ட் மோட் நம்மளுக்கு இதில் இருக்குது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அம்மாக்கெலாம் ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் உண்டா? நீங்கள் கிச்சனில் போய் பண்ணுவேன். என்ன பண்ணுவீங்க? சப்பாத்திலாம் பண்ணுவேன், அப்புறம் தோசை போடுவேன், எல்லாம் பண்ணுவேன். மேக்ஸிமம் தோசை ஊற்றினாலே முடிஞ்சிருச்சே. நீ கொஞ்சம் இல்லை, நல்லாவே நீங்கள் அப்போ உங்கள் அம்மா ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு அப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு சமையலும் தெரியுது. வீட்டில் அந்த லீவில் கொஞ்சம் அம்மா ஹெல்ப் பண்ணி கற்றுக்கிட்டீங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது பீப் சவுண்டு வந்துருச்சு. ப்ரெஷர் இதுக்கு உடனே நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ இது அமுத்துங்க. இது அமுத்துனா ப்ரெஷர் ரிலீஸ் ஆகும். இது அமுத்துங்க. இப்போ அதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். சரியா? இப்போ இன்னர் விசில் எடுத்து நம்ம வெளில வச்சிடலாம். வச்சிட்டிங்களா? இப்போ நம்ம பாட்டின் பாட்டு வச்சோம்ல, இதை எடுத்து நம்ம வெளில வச்சிடலாம். காலிஃப்ளவரை மட்டும் எடுத்து உள்ளே போடு. காலிஃப்ளவர் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. எதுவும் அடி பிடிக்கலை, ஃப்ரை ஆகிருக்குது. இந்த காலிஃப்ளவரை மட்டும் எடுத்து போட்டு அந்த பேலன்ஸ் ஆயில் இருக்குல்ல, நம்ம நெக்ஸ்ட்டு வேறு ஏதாச்சும் சமையல் பண்ணும்போது, ஏதாச்சும் ஃப்ரை ஐட்டம்ஸ் பண்ணும்போது நம்ம அப்படியே அதை யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ எண்ணெய் இருக்குது இன்னும் உள்ள. இந்த எண்ணெயை நம்ம நெக்ஸ்ட் எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் இப்போ நம்ம இந்த பாட்டிலே போட்டுடலாம். இன்னர் விசிலே போட்டுருங்க. இப்போ நம்ம பாட்டின் பாட்டில் கேரமலைஸ்டு ஆனியன், நம்ம சால்ட்டு,
பெப்பர் இதெல்லாம் போட்டோம் இல்லைங்களா, மஞ்சள் தூள், கரம் மசாலாலாம், இதை வந்து நம்ம வந்து அந்த காலிஃப்ளவரோட சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். சரியா? இப்போ இதை எடுத்து அதில் போட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த பெப்பர் சால்ட் எல்லாம் வந்துட்டு அந்த காலிஃப்ளவரில் போய் மிக்ஸ் ஆகிற மாதிரி. நம்ம ஃப்ரை பண்ண எண்ணெயும் நம்மளுக்கு வந்துட்டு அப்படியே வந்துருச்சு நம்மளுக்கு. ஏன்னா காய் வந்து ஃபுல்லாக எண்ணெய் உறிஞ்சு ஒரு மாதிரி ஆயிலியாக இல்லாமல் நம்ம அந்த எண்ணெயை எடுத்துட்டோம். ஸோ ஹெல்த்தியாகவும் இப்போ நம்ம செஞ்சு எடுத்துக்கோம். இப்போ இது நம்ம வந்து கிளறியாச்சு, பெப்பர்லாம் போட்டு ஆனியன்லாம். இப்போ வந்து இது வந்து லெமன் ஊற்றுறோம். லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ புளிப்பு டேஸ்ட்டோடு சேர்த்து நம்ம வந்து பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் தாளுகை மட்டும் போட்டு முடிச்சா ரெடி ஆகிடுச்சு பெப்பர் ஃப்ரை. ஆண்டி, இப்போ சாட் மசாலா இதில் ஆட் பண்ணலாமா? தாராளமாக ஆட் பண்ணலாம். இப்போ உனக்கு சாட் மசாலா போட்டு சாப்பிட்ணும் அப்படின்னா இதை இப்போ உடனே ரெடி பண்ணிடலாமா? நாங்கள் சாட் மசாலா ரெடியாக இருக்குது. இப்போ சாட் மசாலா போட்டுடலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ, ஓகேவா? வேறு ஏதாச்சும் நீ ஆட் பண்ணணும், இதில் கொத்தமல்லி போடணும், வேறு ஏதாச்சும் அப்படின்னா உனக்கு ஏற்ற மாதிரி நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் பண்ண காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். நல்லா இருக்கா? காயெல்லாம் நல்லா வெந்திருக்கா? நல்லா இருக்கும். மசாலாலாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கா? எப்படி இருக்குது? நீங்கள் சொன்ன மாதிரி சாட் மசாலா போட்டிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அந்த ஃப்ளேவர்லாம்? ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மாவுக்கு வீட்டில் நிறைய ஹெல்ப் பண்ணுவேன். ஆனால் வந்து தனியாலாம் டிஷ்ஷை பண்ணதில்லை. இப்போ வந்து தனியாக பண்ணும்போது எக்ஸைட்டடாக இருக்குது. இன்னும் நிறைய இந்த மாதிரி டிஷ்ஷஸ் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது. Thank you.